ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிப்டி டீ. காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், நம்ம எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதுவுமே பார்க்க மாட்டோம் கைஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், இதை வச்சு மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். எந்த ஒரு கால்குலேஷனோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதையுமே நம்ம பண்ண மாட்டோம் கைஸ். வெறும் ஒரே ஒரு அட்வான்ஸ் லெவல், அதை வச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். 2 நாள் நம்ம வீடியோ போட முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு நம்மளோட பர்சனல் ஒர்க்குனால். அதனால தான் இன்றைக்கி போடுறோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,130 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் 25,090. ஓகேங்களா. ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய கேப் டவுன், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே. ஆனால் மார்க்கெட் 15 நிமிஷத்தில் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா. மார்க்கெட் இருந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் மேலே அப்பில் இருந்தது. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது வந்து நெகட்டிவும் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக எஸ்டர்டே லோக்கு மேலேயே இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலேயே சஸ்டெயின் ஆகி மேலே போயிருந்தால் ஒன் சைடாக கால் போயிட்டுருப்பான். சப்போஸ் இவன் வந்து ஓப்பனுக்கு கீழே உடைச்சான் அப்படின்னா ஒன் சைடாக புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். இது மேலே உடச்சி மேலே போனான்னா லோக்குள்ளே வந்தானா கால் பர்ஃபார்ம் பண்ணுவான். திருப்பியும் ஓப்பனை கீழே உடைச்சானா புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவான். இதுதான் லாஜிக். இது ரெண்டுமே உடையில அப்படின்னா ரேஞ்சு மாதிரி ஆக்கிடுவான். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஆக்சுவலாக நம்ம ஒரு 15 மினிட்ஸில் பார்க்கும்போது மார்க்கெட் 25,130 அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருந்தது. ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது மார்க்கெட். ஆக்சுவலாக இது ரேஞ்ச் மார்க்கெட் தான். நம்ம ஏற்கனவே எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருப்போம். அதே மாதிரி இது எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு மேலே, அவ்வளோதான். சேம் இது தான். ஓகேங்களா. இப்போ நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 2 சைடு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது இவன் மேலே உடச்சி மேலே போவானா இல்லை கீழே உடச்சி கீழே போவானா, நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் அனலைஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஓகே, மார்க்கெட் வந்து 25,130 பக்கமாக இருக்கும்போது 25,150 அப்படின்ற புட்டும் 25,200ன்ற புட்டும் தான் இந்த மணி. கீழே பார்த்தீங்கன்னா 25,100ன்ற கால் தான் இந்த மணி. ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம 2 சைடும் தான் செக் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே லோ கட்டாக இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது, ஒரு கேப் டவுன் மார்க்கெட். ஓகேங்களா. அதனால் 15 நிமிஷத்தில் இன்னொன்று அவன் லோவை போய் டச் பண்ணிட்டான். வேறு லோக்கு போய் டச் பண்ணல, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸை போய் டச் பண்ணலன்னா கூட அவன் அது வரைக்கும் போவான் அப்படின்ட்டு நம்ம காலை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அவன் 15 நிமிஷத்தில் அவன் போயிட்டான். ஓகேங்களா. ஓகே, அதனால் இருந்தாலும் நம்ம 2 ப்ரீமியம் செக் பண்ணி யார் பாசிட்டிவாக இருக்கா, யார் நெகட்டிவாக இருக்கா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு தான் நம்ம அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்ற காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து 25,100 தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி 25,100, 130 பக்கமாக போச்சு. அப்போது 25,000 அப்படின்ற 100ன்ற கால் இந்த மணி தான். இப்போ அவனை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தானே இருக்கணும். ஆனால் இவன் பாருங்கள், இவனோட ஓப்பன் 175, ஓப்பனுக்கு கீழே இருக்கான். இது எவ்வளோ பெரிய நெகட்டிவ். சேம், அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே லோக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, அது கரெக்டாக இருக்குது. ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே வந்துட்டான் 1/4 மணி நேரத்தில். ஆனால் இவன் பாருங்கள் 1/4 மணி நேரத்தில் ஓப்பனை தாண்ட முடியல. இது மிகப்பெரிய மைனஸ். ஓகேங்களா. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா. அப்போ தான் பர்ஃபார்ம் நடக்கும். ஓகேங்களா. இல்லைனா நடக்காது. ஓகேங்களா. இதை, அதாவது கால் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாததுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஓகேங்களா. ஓகே, மற்றபடி இவன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்தான். இவன் மட்டும் ஓப்பனுக்கு மேலே நின்று அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருந்தாலும் இவனை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஓகே, இவன் 1/4 மணி நேரத்தில் ஓப்பனை தாண்டலை. ஓகேங்களா. ஓப்பனை தாண்டலை.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வெயிட் ஓப்பனை தாண்டலை அப்படின்னா 1/4 மணி நேரத்தில் அப்போது வெயிட் பண்ணணும், ஒரு 1/2 hour ஆச்சும் வெயிட் பண்ணணும். இவன் தாண்டுறானா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஆனால் இவன் தாண்டலை. ஓகேங்களா. இன்னொன்று, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறவன் சப்போஸ் ஒரு ரேலி ஆனான்னா மேக்ஸிமம் ஓப்பனுக்கு வரைக்கும் தான் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான். ஆனால் இவன் 1/4 மணி நேரத்தில் ஓப்பன் வரைக்கும் போயிட்டான். இந்த ஓப்பனை உடைக்கிறானா இல்லை கீழே வரானான்றது தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கும்போது இவன் ஓப்பனுக்கு மேலே வரணும், அட்லீஸ்ட் ட்ரை ஆச்சும் பண்ணுவான். ஆனால் இவன் ஓப்பனுக்கு மேலே போவே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணான் அப்படின்னா அடுத்த 2 கேண்டிலில் இவனோட ஓப்பன் ப்ரைஸை ஆல்ரெடி தாண்ட முடியாமல் நம்ம ஆல்ரெடி தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனுக்கு கீழே இருக்கிறோம், ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான்றது எல்லாருக்குமே தெரியும். இவனை என்ட்ரி ஏற்றாலும் இங்கே நம்ம வெளியே வந்துடுவோம். இவன் இங்கே வந்து தொடரும்போது இவனோட ஆப்போனண்ட்டு புட் ஆப்ஷனை எடுப்போம் நம்ம. ஓகேங்களா. ரிவர்ஸ் என்ட்ரி மாதிரி எடுப்போம். ஓகேங்களா. ஆனால் இவன் 1/4 மணி நேரத்துலேயே ஓப்பனை போய் தொட்டுட்டான். ஓகேங்களா. ஓப்பனை போய் தொட்டதுனால இவனை எடுக்கலை நம்ம. ஏன்னா இவன் இதுக்கு மேலேயே போக முடியாதுன்றது தெரியும். ஆனால் இவன் உடைக்கிறானா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இதை உடைச்சி மேலே வரானா அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த 2வது கேண்டில் ஓப்பன் இவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா. அதாவது இவனோட ஓப்பன் இவனோட அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா. ஓகே. அப்போது இவன் பர்ஃபார்ம் பண்ணுவானா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இவனோட ஓப்பனையும் தாண்ட முடியல, எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே. இன்னொன்று மெயின் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா. முக்கியமான அட்வான்ஸ் லெவல், அந்த அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைச்சிட்டான். ஓகேங்களா. அப்போது இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா? உங்களுக்குள்ளே நீங்களே கேள்வி கேட்டுங்க. ஸ்டூடெண்ட்டுகளுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க உங்களுக்கே நீங்கள் கேள்வி கேட்டுங்க. ஓகேங்களா. எப்போதுமே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக அவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி 15 நிமிஷத்தில் அவன் இங்கேயே நிற்பான். அப்போ வேணால் நம்ம ட்ரை பண்ணால் ஓப்பன் வரைக்கும் டார்கெட் முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இவன் 1/4 மணி நேரத்தில் ஓப்பனை போய் தொட்டுட்டான். ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பன் வரைக்கும் தான் போவான், இல்லை எஸ்டர்டே லோ வரைக்கும் தான் போவான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம தெளிவாகவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்போது இவன் போய் இங்கே தொடும்போது 15 மினிட்ஸில் இவன் வந்து இதை உடைக்கிறானா இல்லை கீழே வரானான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா. இவன் இதை உடைக்கலை. ஏன்னா ஒரு கேண்டில் மேலே போய் கீழே வந்துட்டான், அடுத்த கேண்டில் உடைச்சிட்டான். எதை சப்போர்ட் எடுத்து இவன் அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்து ஓப்பன் வரைக்கும் போனாலும் அதை கீழே உடைச்சிட்டான். அப்போ நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணணும்? கண்டிப்பாக புட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நெகட்டிவ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த பெரிய கேண்டில் இவன் அட்வான்ஸ் லெவலில் கால் கீழே உடைச்சவொடனே மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு கீழே வந்து விட்டது. ஓகேங்களா. அப்போது அங்கே இருந்த இந்த மணி புட் ஆப்ஷன் ஆல்ரெடி புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக தான் இருந்தான். ஓகேங்களா. இது எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம காலை வச்சு காட்டுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செட்டப்பில் வெயிட் பண்ணி எடுக்கணும். இன்னொன்று, இந்த மாதிரி ரேஞ்ச் மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னா ஓப்பனுக்கு மேலே வந்துட்டான். நெகட்டிவ் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு மேலே வந்தால் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். பாசிட்டிவ் மார்க்கெட்டில் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டால் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கோசம் தான். ஓகேங்களா. இதில் பாருங்கள், ஆக்சுவலாக இது 25,200 அப்படின்ற கால் ஆப்ஷன் பாருங்கள். எஸ்டர்டே ஐயை பிரேக்கே பண்ணலை. ஓகேங்களா. பிரேக்கே பண்ணலை. ஓகேங்களா. ரொம்ப தெளிவான என்ட்ரி இது. ஓகேங்களா. இவன் வந்து 1/4 மணி நேரத்தில் தெளிவாக இவன் வந்து அட்வான்ஸ் லெவல்லையும் எஸ்டர்டே ஐலையும் சப்போர்ட் எடுத்துட்டான். ஓகேங்களா. க்ளீனாக இருக்கான் பாருங்கள், சப்போர்ட் எடுத்துட்டான். ஓகேங்களா. அப்போது இவனை எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஓப்பனை தாண்டும் போது எடுக்கணும். ஏன் அப்படின்னா இவன் ஆப்போனண்ட் வீக் ஆகிட்டான்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா. 20 நிமிஷத்தில் 25,100 அப்படின்ற கால் ஆப்ஷன் தெளிவாக அவன் லெவலை உடைச்சிட்டான் கீழே. அதாவது இந்த டைமில் 9:35க்கு இவன் பாருங்கள் எஸ்டர்டே ஐயில் சப்போர்ட் எடுத்து அட்வான்ஸ் லெவல் ஓப்பனை தாண்டி இங்கே க்ளோஸ் வைக்கிறான். ஓகேங்களா. இன்னொரு முக்கியமான விஷயம், இவனை இவ்வளோ தூரம் மேலே போய் க்ளோஸ் பண்ணும்போது எப்படி சார் எடுத்துருக்க முடியும்? 200 போய் வைக்கிறானே, 175 நம்ம தாண்டும் போது எடுத்தாலும் இவன் தான் மேலே வருவான்றது நம்மளுக்கு தெரியாதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்க முடியும், எடுக்க முடியும். ஏன் அப்படின்னா இவன் தான் எஸ்டர்டே ஐ மேலே இருக்கிறான், இவன் தான் அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கிறான். எஸ்டர்டே ஐன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 160ன்ற ஐக்கு மேலே இருக்கும்போது
25,200ன்ற புட்டு 150 கழிச்சிங்க அப்படின்னா 25,050 வரைக்கும் வந்துடுவான் அப்படின்றது தான் ஆக்ஷன் க்ரீக்ஸ். ஓகேங்களா? அப்போ அவன் இதுக்கு மேலே தான் இருக்கிறான். இன்னொன்று அட்வான்ஸ் லெவல்லையும் இவன் மீட் ஆகிருக்கான் தெளிவாக. ஆனால் அவன் என்ன பண்ணான், அவன் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறான், அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே இருக்கிறான், இன்னொன்று எஸ்டர்டே லோ கீழே இருக்கான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான், எல்லாமே நெகட்டிவில் இருக்கிறான் அவன். இன்னொன்று ஓப்பனை தாண்டலை அவன், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே அங்கே. அப்போது இந்த கேண்டலில் தெரியும் உங்களுக்கு, 1/4 மணி நேரத்தில் தெளிவாக அவன் ஓப்பனை தாண்டலை. அப்போது மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் அவன் ஓப்பனுக்கு கீழே தாண்ட முடியாமல் இருக்கிறான்னா மார்க்கெட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வீடியோவில், மார்க்கெட் 1/4 மணி நேரத்தில் இண்டிகேட் பண்ணோம் நான் எங்கே போக போகிறேன், மேலே போக போகிறேன்னா கீழே போக போகிறேன்னா. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கொடுக்காமல் இருக்கவே இருக்காது. க்ளூ கிடைச்சா தான் நீங்கள் பண்ணணும், இல்லைனா பண்ணவே கூடாது, வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 1/4 மணி நேரத்தில் தெளிவாக க்ளூ கிடச்சிருச்சு. இவன் எஸ்டர்டேயே உடைக்கலை, அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான் இவன். ஓகேங்களா? 25,200ன்ற புட்டு தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான். இன்னொன்று எஸ்டர்டே பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் ஓப்பனுக்கு கீழே வந்திருக்கான். ஓகேங்களா? ஆனால் இவன் ஆப்னட் கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கான், ஓப்பனையே தாண்டலை, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே. ஓகேங்களா? ஓப்பனாக அவன் தாண்டவே இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தாண்டி தான் இருக்கணும் ஓப்பன்லேயே அவன். ஏன்னா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருந்தே ஆகணும், அதான் ரூல். அப்போது அவன் தாண்டலைன்னா இவன் தாண்டிடுவான். எவனா ஒருத்தன் தாண்டியே தீரணும், அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ அவன் தாண்டலை அப்படின்னும்போது இவன் தான் தாண்டும். ஏன்னா இவனுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம், அட்வான்ஸ் லெவலுக்கும் எஸ்டர்டே ஐக்கும் மேலே இருக்கிறான். இதை இவன் கீழே உடைச்சிருந்தானா அவன் ஓப்பனை உடைச்சி மேலே போயிட்டுருப்பான். ஓகேங்களா? அப்போது இவன் இங்கே உடைக்கலை, ஒரு கேண்டில் நிற்கிது, அவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் நிற்கிறான். அப்போது கண்டிப்பாக இவன் வந்து பாசிட்டிவாக இருக்கிறான், அவன் நெகட்டிவாக இருக்கிறான், கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போது இவன் ஓப்பனை தாண்டும் போது நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படின்னா 74 அப்படின்றது இவன் ஓப்பன்னா ஒரு 2-3 பாயிண்ட் பஃபர் வச்சு 180 கூட எடுக்கலாம். இவனை ஒரு பெண்டிங் ஆர்டர் இந்த இடத்துல போட்டு வைக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷன், ஏன் சார் கால் ஆப்ஷனையும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். கால் ஆப்ஷன் காலவரில் எங்கே இருந்தான், 15 மினிட்ஸில் ஓப்பன் கிட்டே இருக்கிறான், ஓப்பனை தாண்ட முடியாமல் ஓப்பனில் இருக்கிறான், எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறான், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான், எல்லாமே நெகட்டிவ். 1/4 மணி நேரத்தில் இவன் எங்கே இருக்கிறான், எஸ்டர்டே ஐ மேலே இருக்கிறான், அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கிறான். நான் என்ன சொல்கிறேன், நம்ம பை பண்ண போகிறோம், மேலே இருக்கிறவன் தான் கணக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போது இவன் தான் பாசிட்டிவாக இருக்கிறான், எஸ்டர்டே ஐக்கு மேலே, அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே, மெயின் அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இன்னொன்று புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும், ஆனால் அவன் இல்லை, 1/4 மணி நேரத்துமாக இல்லை. மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது, 25,090க்கு மேலே தான் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிருந்தது 1/4 மணி நேரம். அப்போது கால் ஆப்ஷன் அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா, அது மாதிரி இல்லை. அவன் என்ன தான் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே தான் இருந்தான். ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும்போது அவன் பாசிட்டிவாக இருந்திருக்கணும், அட்லீஸ்ட் ஓப்பனுக்கு மேலே இருந்திருக்கணும், எஸ்டர்டே லோ போய் டச் பண்ணி அப்போ தான் கீழே வந்துருக்கணும். அந்த மாதிரி இல்லை. அப்போது புட் ஆப்ஷன் அந்த இடத்துல இண்டிகேஷன் என்ன பண்ணுது, முரண்பாடாக இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குது, ப்ரீமியம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அவன் பர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவன் கண்டிப்பாக கீழே வந்துடுவான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் கண்டிப்பாக அவன் 1/4 மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் ஓப்பனை உடைக்கணும், இல்லை ஓப்பன்லேயே ஓப்பனை தாண்டி இருப்பான். அந்த மாதிரி இருக்கிற ப்ரீமியம் தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஓப்பனுக்கு கீழே இருந்து பர்ஃபார்ம் பண்ணுறவன் மேக்ஸிமம் ஓப்பனில் போய் தொட்டுட்டு, இல்லை அதை ஒரு கேண்டில் உடைக்கிற மாதிரி உடச்சி ஃபேக் பிரேக்கோட கீழே வந்து தான் நம்ம அதிகபட்சமாக பார்த்துருக்கோம். அதாவது அதிகமாக எது நடக்குதுன்னா, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் ஓப்பனை தாண்ட முடியாமல் கீழே வருவான், இல்லை ஓப்பனை ஒரு கேண்டில் உடச்சி அடுத்த கேண்டில் கீழே வந்துடுவான், இதுதான் நடக்கும். ஆனால் ஓப்பன் மேலே இருக்கிறவன் எப்போதுமே அவன் அட்வான்ஸ் லெவலுக்கும் இல்லை எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறவன் கண்டிப்பாக அதை தாண்டி போகிறான்றதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். 10 மார்க்கெட்டில் 8 மார்க்கெட் இப்படி தான் நடக்கும், 2 மார்க்கெட்டோட மிஸ் ஆகலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இவனை எடுத்தோம். மெயின் ஓப்பனுக்கு கீழே இருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுத்தால் ஓப்பன் தான் டார்கெட் நம்மளுக்கு. அதனால தான் காலை நம்ம எடுக்கலை. 15 நிமிஷத்தில், இன்னொன்று 15 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். 15 நிமிஷத்தில் அவன் ஓப்பன் கிட்டே போயிட்டான், எஸ்டர்டே லோ கிட்டே போயிட்டான். அப்போ அவன் அதை தாண்டினா தான் நம்மளுக்கு என்ட்ரி, அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகி அதை தாண்டினா தான் என்ட்ரி. இன்னொன்று, அவன் நெகட்டிவில் இருக்கிறவன்,
ஓகேங்களா. அதெல்லாம் தாண்டி அவன் புல் பேக் வந்தால் தான் நம்ம அதை கன்ஃபார்ம் பண்ணி எடுக்க முடியும். அப்போ இவன் வீக் ஆவான். இதை பாசிட்டிவாக இருக்கும் எல்லாத்தையும் உடச்சி நெகட்டிவாக மாதிரி புல் பேக் ஆகி கீழே வருவான். அப்போ தான் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த என்ட்ரி. நெகட்டிவாக இருக்கிறவன் எடுக்கும்போது புல் பேக்கில் தான் எடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். பிரேக் அவுட்டில் ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேங்களா. ஓகே, அதனால தான் காலை நம்ம எடுத்தோன்றதை இந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட் வருமா அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆக்சுவலாக பஃபர் என்ட்ரி 180 போட்டு வச்சோம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் தான் முக்கியம். ஆனால் 2 கேண்டிலில் போய் 220 வரைக்கும் போயிட்டான். 180 அப்படின்னா 220, கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் கொடுத்தோம். நம்ம 30 பாயிண்டில் வெளியே வந்தாச்சு. ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம போட்டு வைப்போம் எப்போதுமே. இந்த மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட், அதாவது ஒரு ட்ரெண்ட் என்ட்ரிலாம் வந்ததுன்னா எப்போதுமே நம்ம போடுவோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்குதுன்னா நம்ம எப்போதுமே ஒரு 5 லாட் அடிக்கிறோம், 10 லாட் அடிக்கிறோம்னா ஒரு 2 லாட்டாச்சும் நம்ம போட்ட இடத்துல ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் நம்ம போட்டு வைப்போம். அது திருப்பி வந்து ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நோ லாஸ் நோ கெயின். ஆல்ரெடி நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிகிட்ருப்போம். நம்ம 3 லாட், அது மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் எந்த லெவலில் பண்ணுறீங்களோ, என்ன லாட் சைஸில் பண்ணுறீங்களோ அதை அப்படியே நாங்கள் மெயின்டைன் பண்ணிப்போம். ஓகேங்களா. அது நம்ம ஸ்டைலில் நம்ம பண்ணுவோம். அவங்க கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான் கைஸ். ரொம்ப பயங்கரமான ஈஸி. மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ். எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. ஓகேங்களா. ஒன்று ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அந்த ஓப்பனையும் 20 நிமிஷத்தில் உடச்சிட்டான். ஓகேங்களா. மார்க்கெட் தெளிவாக உடச்சிட்டான். ஓகேங்களா. பாருங்கள், இதுதான் சார்ட்டு. பாருங்கள், எஸ்டர்டே லோ கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கே தான் ஓப்பன். ஆனால் ஓப்பனுக்கு மேலே இருந்தான் 25,900. இவன் 1/4 மணி நேரத்தில் எஸ்டர்டே லோவையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்ட முடியல. ஓகேங்களா. 20 நிமிஷத்தில் கீழே வந்துட்டான். எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் ஓப்பன் கரெக்டாக 9:35 உடைச்சிட்டான். ஆனால் இவன் இதை உடைப்பான், கீழே வருவான்றதை ப்ரீமியம் சொல்லிடுச்சு நம்மளுக்கு. 9:35 சொல்லிடுச்சு. ஏன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்தான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா. இவன் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் அவன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஆனால் ஓப்பனுக்கு கீழே இருந்தான். இதுதான் இண்டிகேட் நம்மளுக்கு. அப்போது கால் ஆப்ஷன் அந்த இடத்துல ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்துடுவோன்றதை இண்டிகேட் பண்ணுறது, ஓப்பனுக்கு கீழே இருந்த காரணத்தினால. ஓகேங்களா. அப்போது அதனால தான் நம்ம புட்டாக எடுத்தோம். ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. எஸ்டர்டே லோ கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்குது. ஓகேங்களா. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது எப்போ அப்படின்னா 9:30 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ரீமியம் கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ஆனால் 9:35 மார்க்கெட்டும் ப்ரீமியமும் ரெண்டுமே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த ஒரு கால்குலேஷனோ, எந்த ஒரு ப்ரீமியம் வந்து மீட்டிங் பாயிண்ட்டு, அதை ப்ரீமியத்தில் இருக்கிற மீட்டிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. ப்ரீமியம் வந்து இப்படி தான் மூவ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. ப்ரீமியம்லாம் இப்படி தான் ஒரு ஆப்ஷன் செயினில் இருக்கிற ஐவியை வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணுமான்னு கேட்டால் ப்ராஃபிட் பண்ண முடியாது கைஸ். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் இதை வச்சு நீங்கள் காசு பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது கைஸ். ஓகேங்களா. நீங்கள் ஒரு லைவ் மார்க்கெட்டில் உட்கார்றீங்கன்னா எப்படி செட்டப் இருந்தால் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. நம்ம அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம அந்த மாதிரி எடுக்கும்போது ஆப்போனண்ட் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும், இவன் மேலே உடைக்கணும். இவ்வளோ தான் கைஸ் என்ட்ரியே நம்மளுக்கு. அட்வான்ஸ் லெவல் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, என்எஸ்சி சைட்லேருந்து எடுக்கிறீங்க. ஓகேங்களா. யார் பாசிட்டிவாக இருக்கா, யார் நெகட்டிவாக இருக்கா. பாசிட்டிவ் மீன்ஸ் ஐயை பிரேக் பண்ணுறது, லோவை பிரேக் பண்ணுறது. ஓகேங்களா. நெகட்டிவ் மீன்ஸ் ஐயை கீழே பிரேக் பண்ணி, ஓப்பனை கீழே பிரேக் பண்ணி, அட்வான்ஸ் லெவலில் கீழே பிரேக் பண்ணி போகிறது. இவ்வளோ தான் கைஸ். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கா. ஓகேங்களா. நம்ம 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எப்படி இதுன்னு அனலைஸ் பண்ண போகிறோம். 2 ப்ரீமியத்தையும் வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரீமியத்தை யார் லெவலில் கீழே உடைக்கிறா, யார் லெவலில் மேலே உடைக்கிறான்னு பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இதில் ஐ உள்ள வரதும் லோ உள்ள வர என்ட்ரிலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா அங்கெல்லாம் லாஸ் வரக்கூடிய இடம் செல்லர்ஸ்க்கு. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் ரொம்பவே சிம்பிளான மார்க்கெட், ஈஸியான மார்க்கெட்டு தான் கைஸ். ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம் கைஸ். ஓகே கைஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். ஓகேங்களா. நம்ம மண்டே வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.